நாம் இறைவனை திக்ரு செய்கிறோம் அப்படின்னா 3 ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அல் குர்ஆன் கூறுகிறது. அதற்கு முதலில் பணிவுடனும் அச்சத்துடனும் இறைவனை நினைவு கூற வேண்டும். நம்ம இப்போ ஒரு கலெக்டர்கிட்ட போய் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காண்டி மனு கொடுக்குறோம். அப்போ எப்படி பணிவோடும் அச்சத்துடனும் இருப்போம், அது மாதிரி அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் நம்ம பணிவோடும் அச்சத்துடனும் இருக்கணும். 2வது, நாவால் மட்டும் இறைவனின் பெயரை கூறாமல் உள்ளத்திலும் நினைவு கூற வேண்டும். வெறும் நம்ம வாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே நாவல மட்டும் ஒதுக்கி செஞ்சால் போதும் அப்படின்னு இல்லாமல் அதனுடைய பொருள் உணர்ந்து உள்ளத்திலும் இறைவனை நினைவு கூற வேண்டும். 3வதாக, உரத்த சப்தமின்றி நினைவு கூற வேண்டும். இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய தர்கா பள்ளிவாசல்ல பார்த்தோம்னா ரொம்ப கூச்சலுடனும் ஆட்டம் பாட்டத்துடனும் அல்லாஹ் நினைவு கூறுவாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான்: நபியே, நீர் உம் மனதிற்குள் மிக்க பணிவோடும் அச்சத்தோடும் மெதுவாக உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் உம் இறைவனின் திருநாமத்தை திக்ரு செய்து கொண்டு இருப்பீராக.